2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சத்தமாய் நாம் வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில், எல்லாரும் வாசிங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக, நினைவு கூறுவாயாக. ஒவ்வொரு வேதத்தின்படி சில காரியங்கள் எழுதியிருக்கிறார்கள். நன்றாக கவனிங்கள். மேலும் கடைசி நாட்களில், எங்களுக்கு தெரியாது இன்னும் எத்தனை வருஷம் நாங்கள் இப்படி அமர்ந்திருப்போம் என்று சபையே தெரியாது. தேவன் சொன்ன காலங்கள் அல்ல, கர்த்தர் சொன்ன கடைசி நாட்களில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அது யாராலும் மறுக்க முடியாது. இது சொல்கிற காரியம் எப்படின்னா, ஆண்டவர் எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதிட்டாரு. அன்னைக்கு கடைசி காலம் என்றால் இன்னைக்கு இது கடைசி நாட்களில் வாழுகிறோம். சொல்லுங்க, கடைசி காலங்கள் அல்ல, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, இதுக்கு பல வேதாகமங்களிலே பலவிதமான அர்த்த விளக்கம் கொடுக்கிறார்கள். இதுக்கு சொல்றாரு கொடிய காலங்கள். சொல்லுங்க, என்ன காலம்? இன்னொரு இடத்துல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இடையூறுகள். இல்லை என்றால் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இன்னொருவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் இன்னொரு தொந்தரவு கொடுக்கிற காரியங்கள், இன்னொருவருக்கு இடையூறு விளைவிக்கிற காரியங்கள். அப்ப இன்னும் ஒரு வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, இந்த காலம் எப்படிப்பட்டதென்றால் மன அழுத்தம் நிறைந்த ஒரு காலம். இதுவரைக்கும் உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, இந்த காலங்களை போல மன அழுத்தம் உள்ள ஒரு காலம் இதுவரைக்கும் உலகத்தில் இருந்ததே கிடையாது. எல்லாருக்கும் மன அழுத்தம் என்ன இருக்குது? ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க. என்னது சொல்லுங்க? சின்ன பிள்ளை கேட்டாலே சொல்லுது. இன்னைக்கு பெரியவங்க முதற்கு எல்லாரும் ஒரு அழுத்தத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் சாதாரண, ஆண்டு சொல்றார், இதை கண்டு கொள்ளாமல் விட வேண்டாம். இது கொடிய காலத்தின் ஒரு அடையாளம். இந்த உலகம் பாருங்க, உங்களை எல்லாவற்றிலும் ஈர்த்திருக்கிறது. எல்லா பாரங்களும் உங்கள் மனதிலே போடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு யுகம், ஒரு காலம் இதுக்கு முன்பதாக இருந்ததில்லை. எல்லோரும் ஒரு பாரத்தோடு ஓட வைத்திருக்கிறான். ஏதோ ஒன்றிலே கட்டப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு கீழே ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. அதுல ஒன்று இருந்தாலும் அவர் வருகையில் நாம் போக முடியாது. இதில் ஒன்று இருந்தாலும் இன்னைக்கு மனம் திரும்புவோம். ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு 5ஆம் வசனத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, இப்படிப்பட்டவர்களை சொல்லுங்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், அது யாரா இருக்கலாம், எப்பேற்பட்ட பழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வருகையிலே நீ போக வேண்டுமானால் இப்படிப்பட்டவைகளிலிருந்து மனம் திரும்ப, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருங்கள். வாசிங்கள். முதல் வசனம், 2ஆம் வசனமா? 2ஆம் வசனம் வாங்க. எப்படி எனில், சொல்லுங்க, எப்படி எனில். சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். போதும். மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள்? சத்தமாய் சொல்லுங்கள். கடைசி காலங்கள் இது. அப்ப இதுக்கு முன்னுக்கு இருக்கலையா? எங்க தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கலையா பாஸ்டர்? இருந்துச்சு. இந்த அளவுக்கு இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்ற, எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இது அவர்களுக்குள்ளே இருக்கும். கொடிய காலம், மன அழுத்தம் நிறைந்த இந்த காலம், இடைஞ்சல் வருகிற இந்த காலத்தில் அவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரம் வருகிற நாட்களிலே இவைகள் உங்களுக்குள், உங்கள் சபைகளுக்குள்ளே, உங்களுடைய ஜனங்களுக்குள்ளே இவைகள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு மனிதர் எங்கே பார்த்தாலும் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது? தற்பிரியராக இருப்பார்கள், சுயநலவாதிகள். என்ன வாதிகள்? யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. யார் என்ன துன்பப்பட்டாலும், யார் என்ன துக்கப்பட்டாலும், சுவிசேஷம் எக்கேடு கெட்டு போனாலும் நான் செழிப்பாய் சுகமாய் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் மட்டும் நல்லா இருக்கணும். எவன் பிசினஸ் கெட்டு போனாலும், எவன் குடும்பம் கெட்டு போனாலும், இந்த நாடு எக்கேடு கெட்டு போனாலும் ஆண்டவரே, இந்த நாடு சமாதானமா இருக்கும் பொழுது இந்த நாட்டுக்கு சுவிசேஷம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நான் நல்லா இருக்கணும்.
சுயநலவாதிகள். இன்னொரு இடத்துல அந்த வேதம் எப்படி இந்த இடத்துக்கு சொல்லுதுன்னா, பணமும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தன்னையும் செல்வத்தையும் மட்டும் நம்பி கர்த்தரை தேடுகிறவர்கள் சுயநலவாதி. என்னவாதி? ஆமென். அப்ப இப்ப இருக்காங்களா அப்படி? ஹலோ, இருக்கிறாங்களா சுயநலவாதிகள்? சொல்லுங்களேன். இல்ல பாஸ்டர். வாசிங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 36 37. லூக்கா 10ஆம் அதிகாரம் 36 37. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். கவனிங்கள். இப்பொழுது இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? எரிகோவுக்கு போகும் பொழுது ஒரு மனிதன் கள்ளர் கையிலே அகப்பட்டு அவனை அடித்து அவனிடத்தில் பறித்து அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். நல்ல கவனிக்கணும், இது இயேசு பேசின வார்த்தைகள். அப்பொழுது அந்த இடத்திலே முதலாவது ஒருவன் வருகிறான். யார் வாரது? யார் வாரது? முதலாவது யாருங்க வாரது? ஆசாரியன் வருகிறான். முதலாவது யார் வாரது? சொல்லுங்க. பாஸ்டர் வாராரு. அவர் பார்த்தாரு, எங்களுக்கு ஏண்டா வம்பு, எவன் கேடு கெட்டு போனா என்ன, யாருக்கு என்ன நடந்தானு, யார் வியாதி அந்த எனக்கு என்ன, அவர் விலகி போய்விட்டார். இன்னொருவர் வருகிறார். அவர் யாரு? லேவியன் வருகிறார். அவரும் பார்த்தாரு, எவன் செத்த எனக்கு என்ன, சபையில யார் வியாதி வந்தா எனக்கு என்ன, நான் ஜெபிக்கணுமா? தேவல்ல. நான் எந்த நாளும் பாஸ்டர் சொல்லுவார், இல்ல அதெல்லாம் வேணாம். கடைசியில் ஒருத்தர் வந்தார் பாருங்க. யாரு? சமாரியன். நல்ல சமாரியன் இயேசு. அதை சொல்ல இயேசு வரல. கடைசியில் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு. 37 வாசிங்க பார்க்கலாம். 37. அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இரக்கம் இல்லாதவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. உங்களை சொல்லலனா, யாருக்காவது துன்பம் வந்தால் இரக்கம் இல்லை, யாருக்காவது இழப்பு வந்தால் இரக்கம் இல்லை, போய் விசாரிக்க இரக்கம் இல்லை. இயேசு சொன்னார், நான் வியாதியாய் இருந்தேன், நீங்கள் என்னை வந்து பார்க்கவில்லை. நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. பல கலர்களில் சுடிதார் போட்டு வந்தீர்கள். கோட்டுக்கு மேல கோட்டு, டைக்கு மேல டை, அப்புறம் என்னது, டைக்கு மேல டை, கலருக்கு மேல கலர், நீ எல்லாம் போடுகிறாய். ஆனால் ஒரு சிலர் வேதனையில் அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு சொன்னார், நீ என்னை பார்க்கல, நீ என்னை விசாரிக்கல. நீங்க எப்ப ஆண்டவரே பசியா இருந்தீங்க, நீங்க எப்ப துக்கமா இருந்தீங்க, ஆண்டவர் கண் முன் கொண்டு வந்தனே, அவங்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை நீ எனக்கே செய்தாய். அவர்களுக்கு நீ எதை செய்யவில்லையோ நீ அதை எனக்கு செய்யவில்லை என்று இயேசு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சுய திருப்திக்காக எதையும் செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்றார், இரக்கம் உள்ளவனுக்கு அவர் இரக்கம் செய்வார். உங்க கண் முன் வாரவங்களுக்கு இரக்கம் செய்யணும். இன்னைக்கு இரக்கம் செய்யறோமா? இல்லையே. இன்னைக்கு சர்ச் உண்மைக்கு சுயநலம். கிட்டத்தட்ட பேசும்போது சொன்னார், சர்ச் எல்லாருக்கும் சுயநலம் பாஸ்டர். எவன் செத்தா கூட போய் பார்க்க, விசாரிக்க, ஜெபிக்க, எல்லாருக்கும் வெத்தில வைக்கணும், பாக்கு வைக்கணும். வாங்க சிஸ்டர், போங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, விசாரிங்க. இரக்கம் இல்லை. ஆனால் தேவனிடத்தில் இரக்கம் கேட்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், அவன் இரக்கம் காட்ட வேண்டியவனுக்கு நீ இரக்கம் காண்பித்தால் நான் உனக்கு இரக்கம் காண்பிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சுயநலம் இருக்கக்கூடாது, தன் திருப்திக்கு பேசக்கூடாது. வாசிங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் சொல்றது? ஹலோ, யார் சொல்றது? இது வேதத்தை தேடுகிறவர்களே, யார் சொல்லுவது? இது இயேசு சொல்றாரு. வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், என் சுய மகிமையை நான் தேடுவதில்லை, நான் சுயநலம் இல்லை. என் பிதா எதை சொல்லி இருக்கிறாரோ அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவரை திருப்திப்படுத்த நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் சுயநலம், தன் வார்த்தையிலே,
தண்ட மகிமைக்கு, தண்ட பெயருக்கு, தன்னுடைய புகழுக்கு, தன்னுடைய சந்தோஷத்துக்கு சில நேரங்கள் இருக்கிறார்கள். சபையில் இருக்கிறார், குடும்பங்களில் இருக்கிறார், கணவன் மனைவி, யாருக்கு என்ன துன்பம் வந்தாலும், யார் எப்படி கவலைப்பட்டாலும் பரவாயில்லை, தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் நல்லா இருக்கணும், ஏன் திருப்தி முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. நாம் பேசின இன்னொருத்தர் வேதனைப்படுவார்கள், அதையெல்லாம் யோசிப்பதில்லை. ஆண்டு சொல்றார், இதெல்லாம் மலிவாய் கிடைக்கும் இந்த கடைசி காலத்தில். எப்படி கிடைக்கும்? மலிவா இருக்குது. சுயநலம். இரண்டாவது தற்பிரியராயும். அடுத்தது சொல்லுங்க, பணப்பிரியர். சொல்லுங்கள், பணப்பிரியரா. சொல்லுங்கள், பணப்பிரியராய் இருப்பார்கள். பணம் தவறல்ல, பணம் அசுத்தம் அல்ல, பணம் தீமை அல்ல. ஆனால் பண ஆசை என்பது வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பண ஆசை, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இதை வாசிக்க மாட்டேன் பாருங்க. சுகபோக, வாசிங்க எல்லாரும். சுகபோகமாய் வாழ்கிறவள், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவள். ஆமென். செத்தவன் அல்ல, செத்தவள். சர்ச்சுக்கு அவள்னு தான் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மணவாட்டிக்கு தானே சொல்றாரு, சுகபோகமாய் மட்டும் வாழ நினைக்கிறவன். சும்மா கிடையாது இது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, கர்த்தரை சுகபோகமாய் வாழ மட்டும் ஒருவன் தேடுவானையானால் அவன் உயிரோடே செத்தவன். இன்னைக்கு ரொம்ப பேர் பிரசங்கம் பண்றது இப்படிதான். பணம், கடவுளும் பணமும் ஒன்று. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். நீங்க என்ன பாஸ்டர் சொல்றீங்க, பணம் இல்லாம வாழலாமா? முடியாது. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் இல்லாமல் வாழ முடியாது. பணம் இல்லாமல் வாழலாம், இயேசு இல்லாமல் தான் வாழக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பணம் ஒரு நாள் அழிந்து போகும், ஆனால் இயேசு எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் பணம் தருவார். பக்கத்தில் சொல்லுங்க, பணம் தருவார். நல்லா சொல்லுங்க. இல்லாட்டி முகம் கோணுகிறதே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிளஸ்ஸிங் மெசேஜுக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? எல்லாரும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அதில் உங்கள் ஆசீர்வாதம் இல்லை. எங்கே இந்த வார்த்தை இருக்கிறதோ அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பணம் வேணுமா, இயேசு வேணுமா? நல்லா சொல்லுங்க. பார்த்தீங்களா இவ்வளோ விவரமாக இருக்கிறீர்கள் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். பண ஆசை. சில பேர் சபைக்கு கூட வராமல் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? சண்டை, இந்த ஓய்வு நாள்லையும் சம்பாதிக்க போகிறாங்க. நான் அப்படி சொல்கிறேன், அந்த ஆசீர்வாதம் உங்களை சந்தோஷமாக வைத்திருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாஸ், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை கிடைக்குது, தூக்கி போடுங்க, விசுவாசத்தில் கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 10 நாள் கஷ்டப்படுவீங்க, 11வது நாள் என்று கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அதை செய்கிறார்கள். இதெல்லாம் உலக வழக்கம். பிசாசானவன் இந்த உலக முறையை கொண்டு வந்திருக்கிறான் சபைக்குள்ளே. ஓய்வு நாள் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. கார் வாங்கினா, வேர் வாங்கினா, 3 வீல் வாங்கினா, வீடு வாங்கினா சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது இல்லை. சில பேர் இப்போ எல்லாம் வாங்கினா பயமா வேற இருக்கு. நல்லா தான் இருக்கணும், ஆனால் அயர் வந்துருச்சுன்னு ஓடிடுவாங்களே. வாங்குற நேரம் அப்படி சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர், ஊழியம் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க பாஸ்டர். நான் சில பேருக்கு எப்போ வேணாலும் கூப்பிட்டேன், இப்போ வரைக்கும் வரல. ஆமென் சொல்லுங்கள். பண ஆசை, பண வெறி தெரியுமா சில பேருக்கு? கஞ்ச பிசினாரிகள். எதுக்கும் செய்யறதில்லை, கடவுளுக்கும் செய்யறதில்லை, குடும்பத்துக்கும் செய்யறதில்லை, பிள்ளைகளுக்கு எல்லாம் லிமிட். சேர்த்து சேர்த்து சேர்த்து. அப்படி தான் ஆண்டவர் சொன்னா, நான் சேர்க்கிறேன். இந்த சேர்க்கிறத கட்டுறதுக்கு ஒரு வீடு கட்டணும். கட்டுறியா? கட்டு, நீ நாளைக்கு செத்து போவா அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்றார், மதி கேடனே. இதெல்லாம் இயேசு பேசின வார்த்தை தெரியுமா? நாங்கள் சொல்லவில்லை. மதி கேடனே, இந்த ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், என்ன செய்வாய்? பணம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து வச்சு கொள்ளலாமா? இல்லை ஆண்டவர், இவ்வளோ சேர்த்து இருக்கிறேன், கஷ்டப்பட்ட, இனிதான் நான் அனுபவிக்க போறேன். வா மகனே வா, நான் உனக்கு ஒரு நல்ல இடம் வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பண ஆசை. பணம் சம்பாதிங்க, நல்லா இருங்க. சொல்லுங்க, நல்லா இருப்பேன், நல்லா அழகா இருங்க. ஆமென். நல்ல வீடு கட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் கட்டாயம் பாஸ்டருக்கு ஒரு ரூம் கட்டி கொடுங்க. என் வீட்டுக்கு இல்லை, உங்கள் வீட்டில் ஊழியக்காரன் வந்தால் தங்குறதுக்கு. ஆமென். இதெல்லாம் செய்யணும். நான் அதெல்லாம் உங்களுக்கு பேச இருக்கிறேன் பாருங்கள்.
சில பேர் பாஸ்டர் வீட்டுக்கு வரனாலே அவங்க வீட்டில் இல்லை. நான் இல்லை பாஸ்டர், நான் இல்லை பாஸ்டர். நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். வாங்க பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ சொல்லுங்க, பண ஆசை, அழகா சொல்கிறேன், எல்லா தீமைக்கும் இந்த பண ஆசை உங்களை எல்லா பாவத்துக்கும் இழுத்துரும் தெரியுமா? கவனமாயிருங்கள், ஆசீர்வதிப்பார். ராமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. சண்டே சர்ச் வராத வேலை வேணாம், உங்களை நம்பி நான் விடுறேன், நீங்கள் என்ன வாழ வைங்க ஆண்டவரே. செஞ்சு பாருங்க, நல்லா இருப்பீங்களா இல்லையா? நான் சொல்லுகிறேன், சனிக்கிழமை ஆண்டவர் உங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையான மன்னாவையும் கர்த்தர் கொடுப்பார். மூன்றாவது வாருங்கள், மூன்றாவது நீங்க தானே வாசிக்கணும், வாசிங்க. மூன்றாவது சொல்லுங்கள். வீம்புக்காரர். நல்லா சொல்லுங்க, என்ன காரர் சொல்லுங்களேன். கடைசி காலத்தில் இவர்கள் அதிகமாக இருப்பார்கள். சொல்லுங்க, வீம்புக்காரர். வீம்புக்கு வேலை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, செருக்கோடு நடப்பவர்கள். எப்படி? செருப்போடு இல்லை, செருக்கா சும்மா அப்படி நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ யாரு, நான் யாரு, நீ சொல்றது நான் கேட்கிறதா? நான் பிறந்ததுலேருந்து நான் இப்படி தான். அன்னைக்கு நான் வெளியே இருந்தேன், இன்னைக்கு உள்ளே இருக்கிறேன், அவ்வளோதான் டிஃபரண்ட். நீ எல்லாம் சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஹலோ, ஒருத்தருக்கு நான் ஒரு புத்திமதி சொன்னேன் பாரு, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. இல்லை இல்லை பாஸ்டர், நான் அந்த காலத்துலேருந்து என் வாய் அப்படி தான், நீ அப்படியே போய் சேர்ந்துரு. ஸ்தோத்திரம். ஹலோ, இருக்கிறார்கள், விளையாட்டல்ல. இன்னைக்கு சபையில் கீழ்ப்படுகிறவர் இல்லை, எதிர்த்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். கடவுள் வார்த்தை பேசினாலும் ஒரு கொள்கை, ஜென்ம சுபாவத்தின் கொள்கை இருக்கிறவர்கள், இப்படித்தான் நான் இருப்பேன், என்னை மாற்ற முடியாது இருக்கிறார்கள். தன் பேச்சை மாற்றாதவர்கள் இருக்கிறார்கள், தன் சுபாவத்தை மாற்றாதவர்கள். நான் சொல்லுகிறேன், ஜென்ம சுபாவம் உள்ளவன் தான் வீம்புக்காரன். சொல்லுங்க, என்னது? கையில் இருப்பாங்க அவங்கெல்லாம், பார்த்தீங்கன்னா அது தெரியும். வெட்டி விலங்கு எப்படி விளங்கும் சொல்லுங்களேன்? வெட்டி விலங்கு இந்த வீம்புக்காரனை. வீம்புக்கு பேசுவான், வீம்புக்கு நடப்பான். ஒரு விஷயத்தை இப்படி செய்யக்கூடாதுன்னு அது வேண்டும் என்று செய்வார்கள், பார்த்துருக்கீங்களா? இப்படி செய்தால் எங்களை வேதனைப்படுத்தும், உங்களை வேதனைப்படுத்தும், தெரிந்தும் செய்வார்கள், தெரிந்தும் பேசுவார்கள். ஆண்டு சொன்ன இவங்க எல்லாம் மலிந்து கிடப்பார்கள். எப்படி கிடைப்பார்கள்? சேல் சேல் சேல், 20 ரூபாய்க்கு 3, 70 ரூபாய்க்கு 5. வீம்புக்காரர், தனக்கு மாம்ச கொள்கைகளை மாற்ற விரும்பாதவர்கள். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அகந்தை உள்ளவர்களாயும். அகந்தை உள்ளவர்கள். சொல்லுங்க, என்ன உள்ளவர்கள்? அகந்தை உள்ளவர்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? பெருமை உள்ளவர்கள். என்ன உள்ளவர்கள்? பெருமை இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தண்ட படிப்பை குறித்து பெருமை இருக்குது, தண்ட கல்வி, தன்னுடைய பணம், தன்னுடைய அந்தஸ்து. எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? சபைக்கு வருகிற ஒருவனுக்கும் எந்த அந்தஸ்தும் கிடையாது. ஒரே அந்தஸ்து, பாவியா இருந்த என்னை இயேசு இரத்தத்தால் கழுவி அவருடைய சபைக்குள் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க அந்தஸ்தெல்லாம் சபைக்கு வெளியே, சபைக்கு உள்ள எல்லோரும் கடவுளுக்கும் ஊழியர்கள் மத்தியிலும் தன்னை தாழ்த்தி தன்னை நடத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன இருக்கணும்? தாழ்மை உள்ளவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? பெருமை உள்ளவனுக்கோ, நல்லா சொல்லுங்க, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன தருகிறார்? கிருபை தருகிறார். தாழ்மை உள்ளவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, அவனை உயர்த்துவதிலே அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் சம்பாதிக்கிற நேரம் பெருமை இல்லை, ஆனா ரொம்ப சம்பாதிக்கிற நேரம் அப்புறம் சொல்லுங்க, காலுக்கு மேல காலை போட்டு அப்பெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர், இப்ப நாங்க போய் பிரைஸ் தி லார்ட். பெருமை, அந்த எருமையை எரிக்கணும், அப்படித்தானே? அந்த பழைய எருமையை சொல்லுங்க எரிக்கணும், எரிச்சு கறி வைக்கணும். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்கள். இந்த பெருமை பேசுகிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், நானா பிச்சைக்காரனா இருந்தேன் முந்தி. எப்படி? நான் அதை விட்டு வந்தேன், இதை விட்டு வந்தேன். நீ எதை விட்டு இருந்தாலும் உன் பாவத்தை உன்னால் விட முடியாது. அதற்கான விமோச்சனத்தை நீ பாவியாய் இருக்கும் பொழுதே இயேசு சிலுவிலே தன்னை சிலுவை பரியந்தம் தாழ்த்தி இன்னைக்கு அவர் என்னையும் உங்களையும் பரலோகம் வரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஆமென் ஆமென் சொல்லுங்க. உங்க மனம் உங்களோட தான், சபையிலலாம் அது வேலை செய்யாது. உங்க படிப்பு உங்களோட தான். உங்களை நான் சொல்லலை, நான் பொதுவாய் சொல்லுகிறேன். எந்த அந்தஸ்து உள்ளவனை பார்க்கிலும்
ஒன்றுமே இல்லாதவனை தூசியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் சேற்றிலிருந்தும் எடுத்து அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவரை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5வது வாருங்கள். தூஷிக்கிறவர்களாயும். சொல்லுங்கள், தூசிக்கிறவர்கள். என்னவர்கள்? தூசு தட்டுகிறவர்கள் அல்ல, தூசிக்கிறவர்கள். மற்றவருடைய தூசை குறித்து கிளறி 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 கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம் இன்று கிறிஸ்தவ சமுதாயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது, ஆவியானவரை போல. ஆமென். அது இன்னொரு ERV எப்படி சொல்லுது? ரைட். மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசுகிறவர்கள். சொல்லுங்க, என்ன சொல்ற? அதுக்கு என்ன மொழிபெயர்ப்பு கொடுக்க? மற்றவர்களை குறித்து என்னங்க? ஒவ்வொரு கண்ணும் ஒரு மாதிரி பார்க்குது என்னைய. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இதெல்லாம் நடக்குதா இல்லையா சொல்லுங்க? இன்னைக்கு சபை இப்படிதானே இருக்கு. சபைன்னா உங்களை யாரையும் நான் தனிப்பட்டது சொல்லவில்லை. இன்னைக்கு எல்லா இடமும் அப்படிதான் இருக்கு. சுயநலம், சுயநலம். நான் அடிக்கடி யோசிப்பேன், இன்னைக்கு இந்த தேசத்தில் இவ்வளோ ஒரு சமாதானம் கொடுத்துருக்கிறார் அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல. யாருக்கு அந்த பாரம் இருக்கு? ஏதாவது ஒன்று தேசத்தில் கெட்டு போய் ஒரு பொல்லாதவன் அன்னைக்கு தான் நமக்கு புத்தி வரும், தெரியுமா? சுவிசேஷ பாரம் அன்னைக்கு வரும். அன்னைக்கு அமர்ந்து அள வேண்டாம். சுயநலம், சுயநலம். தூசிக்கிறவர்கள், மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசுகிறவர்கள். நான் கேட்குறேன், யாராவது கூப்பிட்டு உங்களுக்கு யாரையாவது நல்லது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை கூப்பிட்டு நல்லது சொன்ன ஒருவர் ஞாபகத்துக்கு வருகிறதா? இல்லை. அந்த சிஸ்டரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? பிரதரை பற்றி தெரியுமா? அந்த பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? என்ன செஞ்சாரு சொல்லு. அந்த வாய்க்கு நாங்கள் லட்டு கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். அப்படி சொல்கிறேன்னு கொஞ்சம் இருங்க சிஸ்டர், கொஞ்சம் தேன் இருக்கு கொண்டு வந்து தாரேன் சொல்லி அவங்க வாயில் ஊற்றுங்க. அதுதான் விஷம். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் இங்கே யாரும் உத்தமர்கள் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நீதிமான் இன்னைக்கு நீதிமான் தான். மற்றவர்களை குறை கூறுகிறவர்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி வாழும் பொழுதும் உங்களை தூசிப்பார்கள், ஏளனம் பண்ணுவார்கள், அற்பமாய் பேசுவார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை தூசிப்பார்கள். இன்னைக்கோ நடந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நடந்த சம்பவத்தை இன்னைக்கு மனம் திரும்பி வாழுகிறவர்களை தூசிக்கிறவர்கள் பயங்கரமானவர்கள். நான் எப்பயுமே பயப்படுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட அந்த பொன்னான திரு வாய்களை கண்டு நான் அதிகமாய் பயப்படுவதுண்டு. இந்த வாயிடத்தில் சென்று யாரும் மாட்டிக்கொள்ள கூடாது ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்கள். வாருங்கள், அடுத்ததுக்கு போவோம். 6ஆம் வசனம். 6வது காரியம். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? இப்பதான் இதெல்லாம் கூட நடக்கும். முன்ன பாருங்க, கீழ்ப்படிவோம். நாங்க கொலைப்படி பண்ணி இருக்கிறோம். எங்க அம்மா இருக்கிறாங்க, ஓகே, நானும் நாங்க கீழ்ப்படிஞ்சிருக்கோம். ஒரே ஒரு வார்த்தை ஒரு நாள் அம்மாக்கு வா அப்படின்னு சொல்லிட்டேன் பாருங்க, எனக்கு தேன் எடுத்து வாயில் பூசினார்கள். நினைச்சிங்களா? பச்சை கொச்சிக்காவை எடுத்து கட்டி வச்சு தேய்ச்சாங்க. அப்படிப்பட்ட அருமை தாய் தான் என்னுடைய தாய். உண்மையை சொல்றேன் நான். அன்னைக்கு அப்படி கொலைப்படி பண்ண அடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு அடங்குறாங்களா? பயமா இருக்கு. பிள்ளைகள் வளரும் பொழுது சபையிலையும் நல்ல கவனிங்க. பெற்றோர்னா ஒன்று உங்க தாய் தகப்பன், இன்னொரு பெற்றோர். நாங்கள் உங்களுக்கு பெற்றோர். பிள்ளைகளை பிள்ளைகளாய் தான் பாருங்க. என் பிள்ளை வேறு, உங்க பிள்ளை வேறு கிடையாது. என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும் இல்லை, ஒரு பிரயாசம் இருக்கு, ஒரு பாரம் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். ஒரு ஊழியண்ட ஒரு வாஞ்சை, அது தாகம். அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிற நேரம் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை தவறக்கூடாது, நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இவங்கெல்லாம் இதுவரைக்கும் இந்த சந்ததியில இல்லாத அளவுக்கு உயரணும் இந்த பிள்ளைகள். ராமேன் சொல்லுங்க. அப்ப பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பாஸ்டருக்கும் கீழ்ப்படியணும். ராமேன் சொல்லுங்க. இன்னைக்கு பயமா இருக்கு. பிள்ளைகளை கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்ல பயமா இருக்கு. அவன் முறைக்கிற முறையை பார்த்தா நம்ம ஊழியமே செய்ய இயலாது போல இருக்குது. பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லு, காலையில் எழுப்பின எல்லா பிள்ளைகளும் சீக்கிரம் 1 நிமிஷத்தில் எழுப்புங்க. பிள்ளைகள் எல்லாரும் நல்லா. எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ், பரலோகம் போகணுமா இருந்தால் அம்மா அப்பாவுக்கு வாய் அடிக்கிறது இல்லை. என்ன செய்யறது இல்லை? கீழ்ப்படியணும். ஏன் செய்யக்கூடாது? உன் வாயிலே குத்துவேன்.
விளையாட்டாக இருக்கிறது இல்லை எல்லாரும், சரியா? அம்மா அப்பாவுக்கு எல்லாரும் கீழ்ப்படி. என்ன பாருங்கள், நீங்கள் சிறியவங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம், பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணணும். கர்த்தர் தன் வாயை திறந்து மலையிலேருந்து கீழே வார நேரம் மோசேக்கு எழுதி கொடுத்தாரு பாருங்க. என்ன சொன்னார்? நான் கொடுக்குற தேசத்தில் நீ நல்லா இருக்கணுமா இருந்தா நீ உன் பெற்றோரை நீ கனம் பண்ண வேண்டும். நான் பார்ப்பேன் சில பிள்ளை நாங்கள் பேசும் பொழுதே வாயடிப்பார்கள், எலும்பி அப்படியே கன்னத்தை தடவ வேண்டும் போல் இருக்கும். என்ன செய்ய? இன்னைக்கு அடிக்கக்கூடாது சட்டம், இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்தது, வேதத்திற்கு புறம்பானது. சின்ன வயசுல நல்ல சுள் என்று நன்றாய் பின்னால் அடித்து வளருங்கள். சின்ன வயசில் விட்டுட்டு 7 கழுத வயசுலேருந்து பாஸ்டர் இவனை திருத்துங்கன்னா நான் எங்கே போய் திருத்துறது? ஹலோ, என்ன சின்ன வயசில் எல்லாம் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, மற்றவன் எல்லாம் கெட்ட புள்ள, இவங்க புள்ள மட்டும் நல்ல புள்ள, அப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் உலகத்தை இப்போ எல்லாத்தையும் பார்க்க அவன் தான் கெட்டவனாக வளர்றது. எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், எல்லா பிள்ளைகளும் இன்னையிலிருந்து எந்த தாய் தகப்பனுக்கும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் செய்யக்கூடாது? எனக்கு கால் அடிங்க, நான் பேசுகிறேன். அந்த எப்படியா அப்படி ஒரு பிள்ளைகள் சொன்னால் கால் அடிங்க. ஆமேன். இனிமே எனக்கும் கீழ்ப்படியணும், ஊழியக்காரங்களுக்கும் கீழ்ப்படியணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாய் அடிப்பீங்களா? வாய் அடிக்கிறது இல்லை. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிட் டவுன். ரைட். அப்புறம் இந்த பெருசாக வளர்ந்தவங்களும் மதிக்கணும் அம்மா அப்பாவை. என்ன செய்யணும்? பெருசாக வளர்ந்துட்டேன்னு சொல்லி அவங்கள நீங்கள் தூக்கி எறியலாது. இன்றைக்கி ரொம்ப பேர் அதெல்லாம் பண்ணுறாங்க. போயிட்டு போடுறது, அவங்கள எங்கே போடுறது? மடத்தில் போட்டுட்டு பரலோகம் போவீங்கன்னு நினச்சிங்களா? அங்கே ஒரு மடம் வச்சிருக்கிறாரு, நரகம். உனக்காக ஸ்பெஷலாக நான் வேறு பிரித்து வச்சுருக்கேன், வா மகனே. ஆண்டவர் கொடுப்பாரு. அம்மா அப்பாவை கவனிக்காத யாராக இருந்தாலும் அம்மா அப்பா நீங்கள் மன்னிக்கலாம், நீங்கள் நல்ல மனசில் மன்னிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, தன் தாயை தூசிக்கினுடைய தீபம் காரிருளிலே அணைந்து போகும் என்று சொல்லுகிறார். சரியா? ராமன் சொல்லுங்க. ஹலோ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது நல்ல ஒரு வசனம் வருது பாருங்க. நன்றி அறியாதவர்களாயோ. ஓ, என்ன அறியாதவர்கள்? சொல்லுங்கள், நேரம் போகிறது. நன்றி கெட்டவன். நம் மொழியில் என்னது? சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லியே இல்லையா? சொல்ல மாட்டீங்க. அவன் ஒரு நன்றி கெட்டவன் சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு ஆண்டு சொன்ன எல்லாமே நன்றி கெட்டவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். உண்மை, உண்மை. நீங்கள் என்ன நல்லது செய்யுங்க, நல்லது 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 செய்து கொண்டே இருங்களேன். ஒரு நாள் கொஞ்சம் மிஸ் ஆகுங்களேன், அன்னைக்கு தெரியும் நன்றி உள்ளவன் யார், நன்றி இல்லாதவன் யார் என்று அப்பொழுது தெரியும். ஆமென் சொல்லுங்கள். கடவுளுக்கு நன்றி இல்லை தெரியுமா? ஒரு காலம் பயபக்தியை தேடி இவ்வளோ ஆசீர்வாதம் வந்து நல்லா வந்தோடனே இன்னைக்கு கர்த்தருக்கும் நன்றி இல்லை. ரொம்ப பேர் மனுஷனுக்கும் நன்றி இல்லை. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் கடவுளுக்கு நன்றி உள்ளவன், நான் மனுஷனை கணக்கெடுக்கிறதே இல்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு நன்றி உள்ள ஒருவனுக்கு மனுஷனுக்கும் நன்றி உள்ளவனாய் இருக்க தெரிகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் காலையில் பிரசங்கம் முடிச்சோன்னே ஒரு பிரதர் கடைசியில் மைக்கு வாங்கி சொன்னார், நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு. அவர் மனைவிக்கு நன்றி சொன்னார். ஆமேன் சொல்லுங்கள். என்னைக்காவது மனைவிக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? என்னுடைய சோதனை என் மனைவி வலதுபுறத்திலே இருக்கிறது. சொல்ல மறக்கிறோம். சில நன்றி கெட்டவர்களாய் நடக்கிற உண்மை தானே. இதுவரைக்கும் நான் அடிக்கடி யோசிப்பேன், உண்மையாவே பெருசா கடவுள் சத்தியம் பேசுவார்கள். சத்தியம் பேச தெரிகிறது, நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். மனிதனுக்கு மனிதன் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். உங்களை ஆரம்பத்தில் தூக்கி எடுத்தவர்கள், உதவி செய்தவர்கள், உங்களை படிக்க வைத்தவர்கள், ஊழியத்தில் உருவாக்கினவர்கள், கஷ்டப்படும் பொழுது உங்களோடு இருந்தவர்கள் மறக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படிதான் மறக்கிறார்களோ, மறந்துவிட்டு எப்படிதான் சாப்பிடுகிறார்களோ, என்ன மனிதர்களோ தெரியவில்லை. தாவீது 1 ராஜாக்கள் 2:7 பாருங்க. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏன் ஏற்றவனாக இருந்தான்? வாசிங்கள். 1 ராஜாக்கள் 2:7 வாசிக்கும் பொழுது, சீக்கிரமாய் அன்பு மகளே, சீக்கிரமாய் வாசிக்கவும். கீலியேத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியில் சாப்பிடுறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தாவீது வயது போய் தன்னுடைய ராஜ்ய பாரியத்தை, தன் மகனை ராஜாவை நியமிக்கிறேன்னு சொல்றாரு.
ஒரு நாள் உன் சகோதரன் அப்சலோம் என்னை விரட்டினான், நான் ஓடும் பொழுது அந்த சகோதரன் எனக்கு என்ன செய்தான்? அவன் எனக்கு ஆதரவா இருந்தான். சாகும் பொழுது பாருங்க, ராஜ்ய பாரத்தை கொடுக்கும் பொழுது சொல்றான், நீ அவனை உன் பந்தியில் வச்சுக்கொள்ளணும், நீ அவனை கடைசி வரைக்கும் பார்க்கணும். ராமேன் சொல்லுங்க. கடவுள் இருதயத்துக்கு ஏற்றனுடைய நன்றி மனிதனுக்கு இருந்த நன்றியை கடவுள் கனம் பண்ணுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்போ என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? என்ன செய்யக்கூடாது? நன்றி மறக்கக்கூடாது. நன்றி தூக்கி எறிகிறது. நல்ல வந்தோடனே எட்டி உதைக்காதீங்க. ஆமேன். பழசெல்லாம் ஞாபகம் வரணும். ராமேன் சொல்லுங்க. யாரும் மனுஷனால நீங்கள் உயரல, கடவுளால் தான் உயர்ந்தீங்க. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்திய உங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்த எந்த நபரை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமேன். அப்பாவை மறக்கலாமா? ஹலோ ராமேன் சொல்லுங்க. அம்மாவை மறக்கலாமா? மறக்கலாமா? கஷ்டப்பட்டு வளர்த்ததை ஞாபகம் வைங்க. சில பேருக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணிருக்காங்க. சர்ச்சை மறக்கலாமா? ஹலோ இன்னைக்கு ரொம்ப பேருக்கு சர்ச்சை மறந்துடுச்சு, பழசு மறந்துடுச்சு. இதெல்லாம் என்ன அன்பு எனக்குன்னா தெரியாது, என்ன சத்தியம் படிக்க போகிறாங்களோ தெரியல. அடுத்து வாசிங்க சீக்கிரம். பரிசுத்தம் இல்லாதவர்கள் சொல்லுங்க. என்னது? வெளிப்படுத்தல் 22:11. வெளிப்படுத்தல் 22:11 வாசிக்கும் பொழுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்ய. நல்லா எல்லாரும் வாசிங்க. இவ்வளவுதான் இந்த வார்த்தை. இதுக்கு என விவரிக்க நேரம் இல்லை. இவ்வளோ வசனம் கேட்டும் பரிசுத்தமாகாதவர்கள், தான் செய்கிற பாவத்தை திரும்பி திரும்பி திரும்பி, தான் செய்கிற பிழையை, தான் பாவமான காரியங்களை பார்க்கிறவர்கள், பேசுகிறவர்கள், கர்த்தர் சொல்றாரு அப்படிப்பட்டவர்கள் நிரம்பி இருப்பார்கள். அநியாயம் செய்கிறவன் சொல்லுங்க எல்லாரும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம். சத்தமாய் வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். சபைக்கு எதுக்கு வரணும்னா பரிசுத்தமாகும்படி வருகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரைட். அடுத்தது 9வது காரியம் சுபாவ அன்பில்லாதவர்கள். சொல்லுங்க. சுபாவ அன்பில்லாதவர்கள். இந்த கடைசி நாட்களில் என்ன இருக்கும் ஆண்டு சொல்றாரு? சுபாவத்தின்படி நேசிக்கிறவர்கள் இல்லையாம். சுபாவத்தின்படினா மனிதன் மனிதனை நேசிக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன செய்யணும்? சுபாவத்தின்படி எப்படி நேசிக்கலாம்? மனிதன் மனிதனை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க வேண்டும், கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், திருச்சபை கடவுளை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க வேண்டும், கணவன் மனைவி, மனைவி கணவனை நேசிக்க வேண்டும். இந்த சுபாவ அன்பு வேதம் சொல்லுகிறது இல்லாமல் போய்விடுமாம். இன்னைக்கு ஆணுமானும் திருமணம் முடிக்கிறார்கள், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறார்கள். சாதாரணமானதல்ல. ஆண்டு சொன்ன இவை எல்லாம் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள். கவனமாயிருங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இன்னைக்கு மிருகத்தை நேசிக்கிறான், மனிதனை நேசிக்கவில்லை. ஆமேன் சொல்லுங்க. உண்மைதானே? வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தா அதுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறான். கொடுக்குறீங்களா? வீட்டில் வளர்க்குற பூனைக்கும் நாய்க்கும் மாதம் 10,000, ஆனால் தான் பெற்ற தாய்க்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து மருந்து கொடுக்காத பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதி சீக்கிரத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவார்கள். ஹலோ ராமேன் சொல்லுங்க. புரியுதா நான் பேசுவது? மனுஷனோட நேரம் செலவழிக்க சுபாவ அன்பு இல்லை, நாயோட நேரம் செலவழிக்கிறான். செல்லம் தங்கம். மனுஷனை பார்த்து நாயே பேயே நீ நல்லா இருப்பியா? ஆண்டவர் கேட்குறேன், நீ பரலோகம் போவியா? அதுதான் கேள்வி. இருக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். உண்மை தானே? சாப்பிட்டியா? பால் குடிச்சியா? அவதூறு. கடைசியாக வாசிங்க. அவதூறு பண்ணுகிறவர்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணுகிறவர்கள்? அவதூறு செய்கிறவர்கள். அதற்கு ரைட், அவதூறு செய்கிற. இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி கூட, மன்னிக்க மறுக்கிறவர்கள். என்ன செய்ய? மன்னிக்காத ஒரு கூட்டம் இருக்குது. நல்லா கவனிங்களேன். இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க? மன்னிப்பேன், பேச மாட்டேன். என்ன சொல்லுவார்கள்? மன்னிப்பேன், பேச மாட்டேன். மன்னிப்பேன், சிரிக்க மாட்டேன். மன்னிப்பேன், போக மாட்டேன். மன்னிப்பேன், சபை விட்டு போயிடுவேன். ஏசு சொன்னார்னா, நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி உன் முகத்தை பார்க்க மாட்டேன், உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன், உனக்கு உதவி பண்ண மாட்டேன், நீ இருக்கிற இடத்துக்கு வர மாட்டேன்னு கர்த்தர் சொன்னால் எப்படி இருக்கும்? இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் யோசிச்சு இவ்வளோ காலம் இருந்தவர்கள் ஒரு சின்ன விஷயம் மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல,
கடவுள் மட்டும் எங்களை ஏன் இப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறோம்? மன்னிக்க மறுக்கிறவர்கள், அடம் பிடிக்கிறவர்கள், மன்னிக்காதவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. அப்புறம் சொல்ற இச்சை அடக்கம். சொல்லுங்க, என்ன அடக்கம்? சுய கட்டுப்பாடு இல்லாதவர்கள். நினைச்சதெல்லாம் செய்யணும், உடம்பு சொல்றதெல்லாம் செய்யணும், பார்க்கறதெல்லாம் செய்யணும். இச்சை அடக்கம் இல்லை. கண்ணை கொஞ்சம் நேரம் கண்ட்ரோல் பண்ண இயலாது. எல்லாரும் பார்க்கறது ரீல் பார்க்கறது. என்னது சொல்லுங்க? இரவுல ரீல், பகல்ல நல்ல ரீல் விட வேண்டியது தான், ஷார்ட்ஸ் பார்க்க வேண்டியது. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ராமன் சொல்லுங்க. அப்புறம் சொன்னாரு, சீர்கேடான கிளவிகள் பேச்சுகள். இன்னைக்கு என்ன சீர்கேடான கிளவி பேச்சுக்கிட்ட யாரும் பேசுறது இல்லை. நான் சொல்றேன், இந்த சீர்கேடான கிளவி பேச்செல்லாம் இந்த ஃபோனில் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்து மண்டையை நிரப்பிட்டு வந்து நல்லா ஆராதிக்கிறது, வந்துட்டு சொல்றது ஒரு ப்ரெசன்ஸே இல்லை பாஸ்டர் சர்ச்சில். ப்ரெசன்ஸ் விளங்குமா அவங்களுக்கு? விளங்கும் சொல்லி நினைக்கிறீங்களா? போட்டு சினிமா பாட்டை போட்டு ஒரு குத்தாட்டம் போட்டால் உடம்புல எல்லாம் மாலு நட்டாய், நல்லா நட்டாய். இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாரும். சர்ச்சிட நிலைமை, வீட்டுட நிலைமை அப்படி தான் இருக்குது.